الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: إن هذا أخي له 99 نعجة ولي نعجة واحدة فقال أكفلنيها وعزني في الخطاب. قال لقد ظلمك بسؤال نعجتك إلى نعاجي، وإن كثيرا من الخلطاء ليبغي بعضهم على بعض إلا الذين آمنوا وعملوا الصالحات وقليل ما هم. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 19 தராவீகளை நிறைவு செய்து அதில் 29 ஜுசுக்களை செவியேற்று நாம் அமர்ந்திருக்கின்றோம். நேற்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்து சாத் என்ற சூறாவின் 23வது வசனத்திலிருந்து 22, 23 போன்ற வசனங்களில் அல்லாஹு தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்களிடத்தில் ஏற்பட்ட ஒரு அழகான படிப்பினைக்குரிய ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹு தஆலா இங்கு சொல்லி காட்டுகிறான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட நபி என்றால், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முதலில் அரசராகவும் நபியாகவும் வேதம் வழங்கப்பட்ட ஜபூர் என்ற வேதமும் வழங்கப்பட்ட ரசூலாகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்பெல்லாம் நபியாக மட்டும் இருப்பார்கள். அரசர்கள், ஆட்சி செய்யக்கூடிய அரசர்கள் தனியாக முஸ்லிம்களாகவும் இருப்பார்கள், ஆனால் வேறு நபராக இருப்பார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முதலில் அரசராகவும் இருந்தார்கள், இறை தூதராகவும் இருந்தார்கள். எனவே ஊரில் ஏற்படக்கூடிய, நாட்டில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டிய அந்த பொறுப்பும் அவர்களிடத்தில் இருந்தது. தஃசீர்களில் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நாட்களை 3ஆக பிரித்து வைத்திருந்தார்கள். ஒரு நாள் அரசியலுக்காக, மக்களின் முழுக்க மக்கள் சேவைக்காக ஒதுக்குவார்கள். 2ஆம் நாளை தன்னுடைய குடும்ப தேவைக்காக ஒதுக்குவார்கள், வியாபாரம் செய்வார்கள். உருக்கு சட்டையை தயார் செய்து விற்று பணம் சம்பாதித்து அதன் மூலம் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவார்கள். இதற்கு ஒரு நாளை ஒதுக்கி இருப்பார்கள். 3ஆம் நாள் தன்னுடைய ரப்பை வணங்குவதற்கென்றே ஒதுக்கி விடுவார்கள். இப்படி 3 தினங்கள் தனித்தனியாக இருக்கும். இப்படித்தான் அவர்களுடைய அந்த கால சுழற்சி மாறி மாறி வரும். இபாதத்துக்கென்று ஒதுக்கிய அந்த நாளில் மக்கள் யாரும் வரமாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஒரு நாள் திடீரென்று இபாதத்துக்கென்று அவர்கள் முடிவு செய்து மெஹராப், அதற்குன்னு ஒரு சின்ன ஒரு கூடாரத்தை கட்டி அங்கு இபாதத் செய்வார்கள். அங்கு யாரும் வரமாட்டார்கள். அரசராகவும் இருந்தார்கள், ஆனால் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஹல் அத்தாக்க நபஉல் ஹஸ், இது தஸவ்வுருல் மிஹ்ராப். மெஹராபை ஏறி மெஹராபுக்குள்ள என்ன செய்றாங்க, மெஹராபுக்கு மேலே ஏறி இறங்குறாங்க. இப்போ இங்கே நின்று தொழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தர் குதிக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? பயமா இருக்குமா இல்லையா? இன்னும் இது யார் திடீர்னு வராங்க? அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. என்ன எல்லாம் இப்படி வருவாங்க, இன்னைக்கு வரமாட்டாங்க, இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்களே, எகுதி குதிச்சு வராங்களேன்னு பயந்துட்டாங்க. வந்த 2 பேர் சொன்னாங்க, ஹஸ்மா லா தஹஃப், பயப்படாதீங்க, ஹஸ்மானி, நாங்கள் 2 பேர் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம், உங்ககிட்ட தீர்ப்பு கேட்குறதா வந்திருக்கோம், பயப்படாதீங்க.
இப்ப இந்த செவரு குதித்து வந்தார்கள் என்றால் நம்ம இங்கேயே புரிஞ்சுக்கிறணும், இது சாதாரண மனிதர்கள் அல்ல. மனிதர்கள்லாம் முறையா வருவாங்க. இந்த 2 பேரும் அல்லாஹ் அனுப்பிய மலக்குமார்கள். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு ஜாக்கிரதையாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் போதிப்பதற்கு ஏற்படுத்திய ஒரு ஏற்பாடு. அந்த 2 பேர் வந்து சொன்னாங்க, ஹஸ்மானி பகாபாதுனா அலாபாதி, நாங்கள் 2 பேர் வழக்காளிகள், ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றோம். எங்களில் ஒருவர் மற்றவரின் மீது வரம்பு மீறி செயல்படுகிறார். எங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஃபஹ்கும் பைனனா பில் ஹக், சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும், நீதமாக தீர்ப்பு வழங்க வேண்டும். வலா துஷ்டித், நடுநிலை தவறி விடாதீர்கள். யாரை பார்த்து சொல்றாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வலா துஷ்டித், நடுநிலை தவறி விடாதீர்கள். வஹ்தினா இலா ஸவாஇஸ் ஸிராத், ஸிராத்னா என்னது? பாதை. ஸவாஇஸ் ஸிராத்னா நேரான நடுநிலையான பாதை, சரியான சீரான பாதையை எங்களுக்கு காண்பியுங்கள். பிரச்சனையை எடுத்துட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு கரெக்டா தீர்ப்பவங்களும் எங்களுக்கு கரெக்டான ஒரு ரூட்ல நீங்க தான் என்ன செய்யணும், செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன பிரச்சனை இங்க கவனிக்கணும், நடுநிலை தவறக்கூடாது, பிரச்சனையை தீர்க்க விசாரித்து சத்தியத்தை கொண்டு தீர்ப்பலாம். இதெல்லாம் நடுவராக இருக்க வேண்டியவர்களிடத்தில், இருக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா நடுநிலை தவறுகிறோம். நடுவராக இருக்கிறதுக்குன்னு சில தகுதி என்ன தெரியுங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, இதை கணவன் மனைவி பிரச்சனையில வச்சு ஈஸியா விளக்கிடலாம். என்ன அப்படின்னா, எப்பவுமே கணவன் சார்பாக கொஞ்சம் பேர் வருவாங்க, மனைவி சார்பா கொஞ்சம் பேர் வருவாங்க. இவங்க தான் மத்தியஸ்தர்கள் மாதிரி, அவங்க சார்பா இவங்க சார்பா பேசி சேர்த்து வைக்கிற மாதிரி வருவாங்க. இந்த பெண் வீட்டு சார்பாக வரக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் என்ன வருது அப்படின்னா, நான் பெண் வீட்டு சார்பா வந்திருக்கேன், அதனால என்ன செய்யணும், பெண்ணுக்கு சப்போர்ட்டா பேசணும். நான் பேசுற பேச்சு யாருக்கு சந்தோஷம் கொடுக்கணும்? பெண்ணுக்கும், பெண்ணுடைய தாப்பனார், பெண்ணை சார்ந்தவர்களுக்கு என்ன செய்யணும், மகிழ்ச்சி அளிக்கணும். அப்படி நான் பேசணும் அப்படின்னு இவர் வர்றார். மாப்பிள்ளையின் சார்பாக வரக்கூடியவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன மாப்பிள்ளை வீட்டு சார்பாக கூப்பிட்டுருக்காங்க, நான் எப்படி பேசணும், மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டா பேசணும். நான் பேசுற பேச்சு யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்? என்ன சொல்ல முடியுங்க? மாப்பிள்ளைக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், மாப்பிள்ளை அத்தாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். என்ன ஒரு முக்கியத்துவம் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சாருன்னு வைங்க, அவர் மத்தியஸ்தராக இருப்பதற்கு எந்த அருகதையும் அற்றவர், தகுதியற்றவர். நான் பெண் வீட்டு சார்பாக வந்திருக்கேன், பெண்ணுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவேன். மாப்பிள்ளை வீட்டு சார்பாக கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, நான் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டா தான் பேசுவேன் நினைச்சாரு, அவர் தகுதியை இழந்து விடுகிறார். என்ன நினைக்கணும், நான் பார்ப்பேன் எது நியாயம் எது அநியாயம் பார்ப்பேன், யார் மேல தப்பு இருக்கோ நான் தெளிவா கண்டிப்பேன், இப்படி இருக்குது, இப்படி நீங்க செஞ்சது தப்பு தான். யாரு? நான் பெண் வீட்டு சார்பாக வந்திருக்கேன், பெண் மேல தப்புனா பெண்ணை கண்டிப்பேன். நான் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக வந்திருக்கேன், நல்லா பார்த்தா என்ன தெரியுது, மாப்பிள்ளை மேலதான் தப்பு தெரியுது, நான் மாப்பிள்ளை கண்டிப்பேன். இந்த சிந்தனை இருந்தால்தான் அவர் நடுநிலை தவறாதவர். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, என்னன்னா யார் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். போலீஸ் ஸ்டேஷன்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ, யார் ஃபர்ஸ்ட் வராங்க என்பதை யார் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் நிக்கணும்னு முடிவு எடுத்துறாங்க. அப்புறம் கொஞ்சம் பார்த்தா எங்கிருந்து ஜாஸ்தி வருதோ, இதெல்லாம் அநியாயங்கள். கணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம். அல்லாஹ் தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து ஒரு அழகான பாடத்தை போதிக்கிறான். இந்த வந்த 2 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, இன்னஹாதா அஹி, அவர் பக்கத்துல தான் இருக்கிறாரு. இன்னஹாதான்றாலே எப்போ வரும்னா பக்கத்துல தான் வரும். இன்னஹாதா அஹி, இதோ இவர் இருக்கிறாரே, இவர் என்னுடைய சகோதரர். சகோதரனா உண்மையிலேயே சகோதராகவும் இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். இன்னஹாதா அஹி, இவர் என்னுடைய சகோதரர். லஹு திஸ்உ வ திஸ்ஊன நஅஜதன், அவரிடத்தில் 99 ஆடுகள் அவருக்குரியது, அவர்கிட்ட இருக்கு. வலிய நாஜத்து வாஹிதா, என்கிட்ட ஒரே ஒரு ஆடுதான் என்கிட்ட இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, ஃபகால அக்ஃபின்னீஹா, அதையும் என்னிடத்தில் கொடுத்து விடு. இந்த இருக்கிற ஒரு ஆட்டையே என்ன செய்யறாரு, என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று கேட்கிறார். வஅஸ்ஸனி ஃபில் ஹிதாப், எவ்வளவோ பேசி பார்த்து பேசி என்னால ஜெயிக்க முடியல, பேச்சில் வாதத்தில் என்னை மிகைத்து விடுகிறார் அப்படின்னு யார் சொல்றார்?
ஒருத்தர் சொல்றாரு. இதை கேட்ட இப்போ நீங்களே சொல்லுங்களேன். இப்படி ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்றாரு, என்ன சொல்லுவீங்க? அண்ணன் தம்பின்னு வச்சுக்கிடுவோம், சகோதரர்கள் வச்சுக்கிடுவோம். ஒருத்தர் சொல்றாரு 99 லட்சம் வச்சிருக்கிறாங்க, என்கிட்ட எவ்வளோதான் இருக்கு, அந்த 1 லட்சத்தையும் கேட்கறாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா, அண்ணன் தம்பி வந்து நிக்கிறாங்க. அண்ணன் சொல்றாரு 99 லட்சம் யார்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட இருக்கு, என்கிட்ட 1 லட்சம் தான் இருக்கு, அந்த 1 லட்சத்தையும் கேட்கறான்னு நம்ம என்ன சொல்லுவோம்? பொறுத்து தள்ளிடுவோம். எவ்வளவு பெரிய அநியாயமா இருக்கு, 99 லட்சம் வச்சிருக்கிறிய, ஏன்டா அந்த 1 லட்சத்தையும் அவன்கிட்ட கொடுக்க பாக்குற, புரிஞ்சு தள்ளிடுவோம். அப்படியே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் லேசா என்ன செஞ்சாங்க, லக்கது வரம்பக்க விஸ்வாலி நாஜத்துக்கு இல்லா நியாஜி, 99 ஆடை வச்சுக்கிட்டு அந்த 99 ஆட்டோடு அந்த ஒரு ஆட்டையும் இணைக்க வேண்டும் என்று கேட்கிறார், அநியாயம் செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் நம்மள மாதிரி இல்லை, தெரிஞ்சு போச்சு நம்ம தப்பா சொல்லிட்டோம். இதுதான் விஷயம். நமக்கும் நபிமார்களுக்கு மத்தியில் இதான் வேறுபாடு. அல்லாஹ் உடனே நிறுத்திடுவான். சொன்ன அடுத்த நிமிஷம் சஜிதால வந்துட்டாங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் சஜிதால. குர்ஆன்ல உள்ள 14 சஜிதாக்கள் இது ஒரு இடம். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறை உணர்ந்து உடனடியாக சஜிதாவில் விழுந்தார்கள். வரும்போது நாமளும் என்ன செஞ்சிருவோம், சஜிதால விழுந்துருவோம். என்ன இவர்கிட்ட கேட்டாங்களே தவிர யார்கிட்ட கேட்கல, இவர்கிட்ட கேட்கல. ஏன் பாருங்க, ஒரு ஆட்டை அந்த 99 ஆட்டை வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஆட்டை கேட்கிறேன்னு கேட்கல. என்ன விஷயம் அப்படின்னா, வந்தது மலக்குமார்கள். எந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்துட்டு வராங்கன்னா, 100 ஆடுமே யாருது, அவருது. அவருடைய 100 ஆட்டுல ஒரு ஆட்டை இவர் திருடி வச்சுக்கிட்டாரு. திருடி வச்சுக்கிட்டு எழுதுன்றார். அவர் என்ன செய்வாரு, ஏய் அந்த ஆட்டு எந்துப்பா, உங்ககிட்ட ஆடே கிடையாது, ஏன் ஆட்டத்துக்கு வச்சுக்கிட்ட, ஒரு ஆட்டை கொடுன்னு கேட்பாரா இல்லையா? 99 லட்சம் என்ன, அவர்கிட்ட 1 கோடி இருந்துச்சு. இவன் ஜைபர். சில குடும்பங்களை பார்க்கலாம், எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. சொத்தெல்லாம் கரெக்டாக பங்கு வச்சு கொடுத்துருப்பாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, பிஸ்னஸ் லாஸ்ன்னு வேற என்ன வச்சுக்க, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. வந்து நிற்பான், எனக்கு கொடு காசுன்னு. நம்ம பார்க்கும்போது அடி அம்பாருக்கும் பெரிய பணக்காரனாக இருக்கான், சொந்த வீடு வச்சிருக்கான், சொந்த கடை வச்சிருக்கான், எனக்கு தரமாட்டான்னு நிற்பாரு. ஆனால் அவங்க கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, எவ்வளோ கொடுத்தாலும் உனக்கு பத்தாது, கொடுத்துக்கிட்டே இருக்கான், வாங்கிட்டே இருக்கான், ஊதாரியா இருக்கான், செலவு பண்ணிடுறான்னு வாங்க. உண்மையிலே இது இருந்தால் தான் அப்படி, இல்லைன்னா கரெக்டாக பங்கு வச்சு கொடுக்குறோம். இது வேற விஷயம் கணியத்திற்குரியவர்களே. ஆனால் சொல்ல வருவது, 2 பிரதிவாதிகள், வாதி பிரதிவாதிகள் வந்தால் அந்த 2 பேர்கிட்ட என்ன செய்யணும், முழுமையாக விசாரிக்க வேண்டும். ஒருத்தர்கிட்ட மட்டும், இன்னைக்கு தப்பே அங்கதாங்க நடக்குது. பெண் வீட்டார் மட்டும் வந்து சொன்னாங்கன்னு வைங்க, அப்படியே வச்சுக்கிட்டு பேச வேண்டியது கேட்டுட்டு. ஆமா, பெண் வீட்டுக்காரங்க பெண்ணை பத்தி என்ன சொல்லுவாங்க, அப்பாப்பா அந்த மாதிரி உத்தமி உலகத்துல கிடைக்காது, அடாடா அந்த மாதிரி புள்ள நம்ம வீட்டுக்கு மருமவளா வராம போயிடுச்சேன்ற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி பேசுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுல விசாரிச்சுன்னு வைங்க, மாப்பிள்ளை புடம் போட்ட தங்க மாதிரி அவங்க பேசுவாங்க. நம்மளுக்கு தலை கிருன்னு சுத்த ஆரம்பிச்சிடும். யார் மேல தப்புங்களே தெரியாது. என்ன செய்யணும் தெரியுங்களா, 2 பேரும் வச்சுக்கிட்டு விசாரிக்கணும். தனித்தனியா சில சமயம் தனித்தனியாகவும் விசாரிக்கணும். பொய் அல்லாஹ் கொட்டோ ஒன்று கொட்டுவாங்க, நம்ம ஒண்ணுமே விளங்காது. அப்ப என்ன செய்யணும் தெரியுங்களா, 2 பேரும் உட்கார வச்சு விசாரிக்கணும். இப்ப சொல்லு, என்ன நல்லா நடந்து சொல்லுன்னா, அப்ப அந்த பிள்ளை கேட்கும், ஏங்க அவன் சொல்றாரு அல்லாஹ் மேல சத்தியமா சொல்லுங்க அப்படின்னா, கொஞ்சம் இதையும் மீறி சத்தியம் போட்டு பொய் சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளை அடிச்சு தள்ளும் மாப்பிள்ளை மேல, மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு சொல்லுமானா சொல்லாது. அப்ப சில இப்படிதான் பொய். எதையுமே உன்னை கேட்டுட்டு முடிவு வரக்கூடாது. தமிழ்ல கூட அழகா சொல்லுவாங்க, ஒருத்தன் வரான், கண்ணு பிரிகி வெளியில தொங்குது, ஒரு கண்ணு என்ன செய்யுது, கண்ணை பிடிச்சிக்கிட்டு வரான், கண்ணை பேத்துட்டான் அப்படின்னு வந்தா என்ன செய்யக்கூடாது, அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இவன் அவன் கண்ணு 2த்தையும் பேத்துட்டு வந்திருப்பான், அவன் கண்ணு 2த்தையும் பிடுங்கிருப்பான், இவன் கண்ணு ஒண்ணுதான் வெளியில வந்திருக்கு. இவன் என்ன பண்ணிருப்பான், அவன் கண்ணு 2த்தையும் பிடிங்கிட்டு வந்திருப்பான், நம்மளுக்கு தெரியாது. அப்ப அவசரப்பட்டு தீர்ப்பு வழங்கக்கூடாது. 2 பக்கமும் என்ன நடந்துச்சு என்பதை விசாரித்த பிறகுதான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் தலைமை கற்பிக்கிறார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்திற்கு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலியாக ஆக்கி அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் பொழுது என்ன செய்றாங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு பணிவு, அல்லாஹ் தஆலா அலி ரலியல்லாஹு எவ்வளவு இல்மு கொடுத்திருந்தா தெரியுங்களா. அப்படி இருந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் சின்ன பையனா இருக்கேன், என்ன செய்றீங்களே, நீங்க அனுப்புறீங்களே, காலியாக்கி என்னென்ன செய்றீங்க, காலியாக்கி அனுப்புறீங்களே அப்படின்னு என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க.
கேட்டு சொல்றாங்க, யார சொல்லா நான் சின்ன வயசுல இருக்கேன், என்ன போய் காதியா அனுப்புறீங்களேன்னு. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அலியே, அல்லாஹ் உங்களுடைய இதயத்தை சத்தியத்தின் மீது நிலைத்து வைப்பான். உங்களுடைய இதயத்தை நேரான பாதையின் பக்கம் அல்லாஹ் செலுத்துவான், செல்லுங்கள். உங்களுடைய நாவை சத்தியத்தின்படி பேச அல்லாஹ் வைப்பான், செல்லுங்கள். ஆனால் ஒரே ஒரு உபதேசம் செய்கிறேன், கேளுங்கள் அப்படின்னு ஒரே ஒரு உபதேசம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, அலியே, எப்பொழுது உங்களுக்கு முன்னால் 2 வழக்காடிகள் வந்து அமர்ந்தாலும் இதா ஜலஸ பைன யதைக்கல் ஹஸ்மானி ஃபலா தக்தியன்ன ஹத்தா தஸ்மா மினல் ஆகர் கமா சமிஅத மினல் அவ்வல். முதலாமவரிடம் இருந்து விஷயத்தை முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டதை போன்று, என்ன சொல்றாங்க, முதலாம் அவரிடமிருந்து விஷயத்தை முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டதை போன்று இரண்டாம் அவரிடத்திலும் விஷயத்தை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எந்த முடிவுக்கும் வந்து விடாதீர்கள். என்ன செய்யுங்க, இரண்டாம் அவரிடத்தில் என்ன நடந்துச்சு முழுமையாக விசாரியுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள். இப்படி நீங்கள் செய்தால் அந்த வழக்கு உங்களுக்கு தெளிவாக புரிவதற்கு இது இலகுவாக இருக்கும் சொல்லி அனுப்பிச்சாங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஒரு உபதேசம் இதன்படி நான் செயல்பட்டேன். அல்லாஹ்வின் பேரருளால் நான் என்னுடைய வாழ்நாளில் வழங்கிய எந்த தீர்ப்பிலும் நான் சந்தேகப்படவில்லை. நான் கரெக்டாக தீர்ப்பு சொன்னனா இல்லையா, கரெக்டாக தான் பேசினா இல்லையா, நடுநிலையா பேசினா இல்லையா அப்படின்ற சந்தேகம் எனக்கு என்ன செய்யல, ஒரு நாள் கூட வந்ததில்லை. சில சமயம் தீர்ப்பு கொடுப்போம், சந்தேகமா வரும், தப்பா சொல்லிட்டோமோ ரைட்டா சொல்லணும் அப்படின்ற சந்தேகம் என்ன செஞ்சதில்லை, வந்ததில்லை. காரணம் என்ன, இவரிடத்தில் முழுமையாக விசாரித்து முடித்ததை போன்று முழுமையா என்ன செஞ்சிட்டேன், இவரிடத்திலும் முழுசா விசாரிச்சிட்டேன். இப்ப எனக்கு என்ன செய்யல, எந்த நெருடலும் இல்லாமல் தீர்ப்பு வழங்கினேன் என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே மிக முக்கியமான விஷயம், மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய, சமரசம் செய்யக்கூடிய, மக்களிடத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய, பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த ரேஞ்சில் அல்லாஹ் நம்மளை வச்சிருந்தான்னு வைங்க, என்ன செய்யணும். சில பேர் எப்படி இறங்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட வந்து அவர் சொல்லிட்டார், என்ன செய்யணும், நமக்கு அவருக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணணும் முடிவு பண்ணி உட்கார்றாங்க. மிகப்பெரிய தவறு. யார் வந்து நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாலும் சரி, யார் ரெண்டாவது சொன்னாலும் சரி, யார் நமக்கு வேண்டப்பட்டவராக இருந்தாலும் சரி, வேண்டப்படாத விரோதியாக இருந்தாலும் கூட, அவர் பக்கம் நியாயம் என்றால் அதுதான் நாவல வரணுமே தவிர, நமக்கு தெரிஞ்சவர், நமக்கு அறிமுகமானவர், நமக்கு வேண்டப்பட்டவர், நமக்கு உதவி செஞ்சவர் என்ற எந்த எண்ணமும் வரக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கு போதிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து சொன்ன ஒரு வாசகம் மிக முக்கியமானது, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தை. அவர்களுடைய நாவில் இருந்து அவர்களுடைய அனுபவ ரீதியாக வெளிப்படுத்திய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுக்கு அது பிடிச்சிச்சு, அதையும் என்ன செய்யறா, குர்ஆன்ல பதிவு செய்யறான். அது என்ன அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, வ இன்ன கஸீரம் மினல் குலதாஇ லயப்கி பஅதுஹும் அலா பஅத். நிச்சயமாக பங்காளிகள் அப்படின்னா அர்த்தம் பார்ட்னர்ல அதிகமானவர்கள் ஒருவர் மற்றவரின் மீது எல்லை மீறக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பார்ட்னர்ஷிப் போட்டு வியாபாரம் செய்கிறார்கள், அதில் அதிகமான நபர்கள் ஒருவர் மற்றவர்களை ஏமாற்றுவதில் தான் இருக்கிறார்கள். ஆனால் நான் எல்லாரையும் அப்படி சொல்லல. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய அச்சம் இதயத்தில் இருக்கு, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு, வஅமிலு ஸாலிஹாத் என்ன செய்றாங்க, நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களை தவிர சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இப்படிப்பட்ட நபர்கள் மிகவும் குறைவு, இப்படிப்பட்ட நபர்கள் ரொம்ப கம்மின்றாங்க. நியாயமா நேர்மையா பார்ட்னரை ஏமாற்றக்கூடாது, நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப குறைவான நபர்கள் தான் இப்படி இருக்கிறாங்க என்பதாக ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு பண்றான். ரொம்ப முக்கியமான வார்த்தை. கணியத்திற்குரியவர்களே, பொதுவாக இந்த கூட்டு வியாபாரம் இருக்கு பார்த்தீங்களா, கூட்டு வியாபாரம், இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கூட்டு வியாபாரத்தினுடைய அவசியம், அது தேவை என்பதை இஸ்லாம் வலியுறுத்துது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா, அல்லாஹ் கூட்டு வியாபாரம் எப்போ தேவை, முதல்ல அதை விளங்கணும்.
கூட்டு வியாபாரம் என்றால் என்ன, அதனுடைய தேவை, அதனுடைய அவசியம் எப்பொழுது என்றால், பொதுவாக இஸ்லாம் லாபம் சம்பாதிக்கணும், காசு கையில் வரணும்னா ரெண்டு விஷயத்தை வலியுறுத்துது. அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விளைக்கணும். என்னன்னா, இந்த வியாபாரம் செய்து லாபத்தை ஈட்டுகிறோம் அல்லவா, அது சிறந்த வருமானம் சொல்லுது. வியாபாரத்தின் மூலம் அடுத்த ஆளுகிட்ட வேலை செஞ்சு கை கட்டி நிக்கிறதை விட சொந்தமா வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கிறத சிறந்த வருமானம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த வியாபாரத்துக்கு எத்தனை விஷயம் அவசியம்? ரெண்டு விஷயங்கள் அவசியம். ஒன்று, பணம், கேபிட்டல் இருக்கணும், பணம் வேணும். இரண்டாவது, அந்த பணத்தின் மீது உழைக்கக்கூடிய உழைப்பு, ஆற்றல் வேண்டும். இந்த இரண்டும் இருக்கும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? லாபத்தை பார்க்க முடியும். இந்த இரண்டு அடிப்படையாக வச்சா மனிதர்கள் மூணு வகையா இருக்கிறாங்க. ஒரு சில நபர்கள் இப்படி இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவர்களிடத்தில் பணமும் இருக்கும். என்ன இருக்கும்? பணமும் இருக்கும். அந்த பணத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல், உழைக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கும். அவங்க சொந்த காசு, அவங்க சொந்த உழைப்பு. அப்ப பணமும் போட்டாங்க, உழைக்கவும் செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், லாபத்தை கண்கூடாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்பார்கள், முறையாக முயற்சி செய்தார். இது ஒரு கேட்டகரி, இது ஒரு வகையினர். ரெண்டாவது ஒரு வகையினர் இருக்காங்க. அது யார் அப்படின்னா, நேரம் இல்லாதனால கொஞ்சம் ஸ்பீடா சொல்ற, கவனமாக கவனிங்க. ரெண்டாவது வகையினர் யார் அப்படின்னா, பணம் இருக்கும் ஆனா உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்காது. உதாரணத்துக்கு வயதானவங்க, காசு வச்சிருப்பாங்க லட்ச லட்சமா, ஆனா உழைக்க முடியாது. அதே போல எத்தீமான சின்ன குழந்தை, எத்தீம் தான் யாருக்கு சொல்லுவாங்க? தந்தை இல்லாதவங்களுக்கு சொல்லுவாங்க. இல்ல, பிளஸ் சின்ன குழந்தையாவும் இருக்கணும். ஒருத்தருக்கு 52 வயசுல அத்தா போத்தா போயிட்டாரு, அந்த 52 வயசுல உள்ளவரை எத்தீம்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப அத்தா இறந்துடுறாரு, அந்த பையன் எப்படி இருக்கான்? சின்ன குழந்தையாவும் இருக்கான். இப்ப இந்த அத்தாவுக்கு பெரிய சொத்து, கோடி கோடியா லட்ச லட்சமா விட்டு போயிட்டாரு. அந்த பணம் காசு ஃபுல்லா யாருக்கு? ஒரே ஒரு பையனை வச்சுக்கிறோம். ஆனா அந்த பையனுக்கு 5 வயசு தான் ஆகுது. அப்ப இந்த கோடி கோடியா வச்சுட்டு போயிருக்காரு, அது எல்லாம் யாருக்கு? அந்த பையனுக்கு வந்துருமா? அந்த பையன் அந்த காசு பணத்தை வச்சு உழைக்க முடியுமா? உழைக்க முடியாது. அப்ப இந்த பையனை பொறுத்த வரைக்கும், இந்த எத்தீமான குழந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு? அவர்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, ஆனா உழைக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. இப்படி ஒரு வகையினர் இருக்காங்க. இன்னொரு வகையினர் இருக்காங்க. என்ன தெரியுங்களா? ஆற்றல் இருக்கும், உழைக்கின்ற திறன் இருக்கும், ஆனா கையில காசு இருக்காது. தொழில் கருவிகள், மிஷின், பெரிய பெரிய இன்ஜினியர் பெரிய பெரிய மிஷினை கண்டுபிடிச்சிருவாரு, ஆனா அந்த கண்டுபிடிக்க தெரியுமே தவிர அந்த மிஷினை தயார் பண்றதுக்கு என்ன இருக்காது? காசு இருக்காது. இப்ப என்னன்னா, இந்த மாதிரி ரெண்டு சாரா இருக்காங்க இல்லையா? இப்ப பணம் வைத்திருக்கிறார்கள், அதன் மீது உழைக்கின்ற ஆற்றல் இல்லை என்றால் பணத்தின் மதிப்பு குறையும். இன்னும் சொல்ல போனா பணமே குறையும். செலவுக்கு எடுப்பாரா இல்லையா? செலவுக்கு எடுக்கலாட்டி கூட எதுக்கு வந்துடும்? மதிப்பு குறையும். மதிப்பு குறையின்னு அர்த்தம், இன்னைக்கு 1 லட்சம் வச்சிருக்காருன்னு வைங்க, 1 லட்சத்துல எத்தனை கிராம், எத்தனை சவரன் தங்கம் வாங்கலாம்? இன்னைக்கு அப்படின்னா 2 சவரன் வாங்கலாம். அடுத்த வருஷம் இது 1 லட்சத்தை வச்சு அதே 2 சவரன் வாங்க முடியுமா? கொஞ்சம் கம்மியா தான் வாங்க முடியும். இன்னும் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க, 1 லட்சத்தை வச்சு 1 சவரன். அப்ப இதான் பணத்தின் மதிப்பு குறைகிறது. ஆனா பணமே கூட குறைஞ்சு போயிடும். ஹதீஸ்ல வருது, அபூதாவுதுல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எத்தீம் ஆனால் சொத்து பத்து உள்ள எத்தீம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு பொறுப்பேற்று அந்த குழந்தை, எத்தீமான அந்த குழந்தை, பெரிய சொத்து உள்ள குழந்தையை பொறுப்பேற்று வளர்க்கிறார்களே, அந்த வளர்க்கக்கூடியவர்கள் கவனமாக அந்த குழந்தையின் பணத்தில் வியாபாரம் செய்து அதை பெருக்கட்டும். இல்லை என்றால் சதக்கா, தான தர்மம், ஜகாத்து என்ன செஞ்சிடும்? அந்த குழந்தையின் சொத்தை தின்று விடுன்றாங்க. இந்த ஹதீஸ் தான் வருடம் வருடம் ஜகாத்து கொடுக்கணும் என்பது கூட ஆதாரம். இந்த குழந்தையுடைய காசை அப்படியே வச்சுக்கிட்டு ஜகாத் கொடுத்துட்டே இருந்தான்னு என்ன செய்யும்? இஸ்லாமிய மார்க்கம் சுறுசுறுப்பா இருக்கிற மார்க்கம், வியாபாரம் செஞ்சு உங்களுக்கு பொருளை பெருக்குங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கம். அப்படியே வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. அந்த எத்தீமான குழந்தையினுடைய காசு பணத்திலிருந்து ஜகாத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும்? அது குறைஞ்சிக்கிட்டே வரும். என்ன செய்ய? அந்த குழந்தையினுடைய காசு, சொத்தை வளர்ச்சி அடையக்கூடிய பாதையில் செலுத்துங்கள். ஆனா ஒண்ணு ரொம்ப உஷாரா இருக்கணும். சில பேர் அப்படி எடுத்து வியாபாரத்தில் போட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னுவான். இந்த மாதிரி கதெல்லாம் நடக்கக்கூடாது. அப்ப சொல்ல வருவது, பணத்தை சும்மா வச்சா என்ன செஞ்சிடும்? அது மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். உழைப்பு இருக்கு, பணம் இல்லைன்னு வைங்க, இவங்க என்ன செய்வாங்க? அவ்வளவு பெரிய உழைப்பு ஆற்றலை வச்சுக்கிட்டு சின்ன பொட்டி கடை போட்டு உட்காந்துருவாங்க.
இவர்கிட்ட மட்டும் காசு இருந்துச்சுன்னு வைங்க, பெரிய எந்த கடையை திறந்துருவாரு, சூப்பர் மார்க்கெட்டை சூப்பரா திறந்து சூப்பரா வியாபாரம் பண்ணக்கூடிய திறமை இருக்கு. ஆனா பாவம் என்ன இல்லை, கையில காசு இல்லை, தள்ளுவண்டியில வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறார். இப்பதான் இஸ்லாம் சொல்லுது, சில பேர்கிட்ட பணம் மட்டும் இருக்கு, ஆனா அவங்க கிட்ட என்ன இல்லை, உழைக்கின்ற ஆற்றல் இல்லை. சில பேருக்கு ஆற்றல் இருக்கு, பணம் இல்லை. இப்ப இந்த 2 சாரார் இணைஞ்சு ஒழுங்கா நியாயமா இருந்தாங்கன்னு வைங்க, அல்லாஹ்வினுடைய வளத்தை அவர்கள் பார்ப்பார்கள். இந்த 2 பேரும் இணையிலன்னா என்ன நடக்குது தெரியுங்களா? இந்த பணம் மட்டும் வச்சிருக்கிறவங்க வட்டிக்கு விட ஆரம்பிச்சிடறாங்க. பேங்க்ல போட்டு குறைஞ்சது என்ன செய்யறாங்க, அதுல இருந்து வரக்கூடிய காசை தின்னுட்டு இருக்காங்க. வட்டிக்கு போனா வளர்ச்சி அடையுமா, பரக்கத்து இருக்குமா? கண்டிப்பா இருக்க. தலையில நின்னாலும் பரக்கத்து இருக்காது. வட்டிக்கு விட்டாங்க, முடிஞ்சது கதை, பரக்கத்து போயிடும். அதே போல இவங்க தன்னுடைய திறமை இருந்தும் சின்ன பொட்டி கடையை வச்சுக்கிட்டு இல்ல தள்ளுவண்டி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களால என்ன செய்ய முடியாது, வளர்ச்சியை பார்க்க முடியாது. அப்ப இந்த 2 நபர்களும் சேர்றாங்க. சேரும்போது நியாயம், நேர்மை, இவர் அவரை ஏமாற்றக்கூடாது, இவரும் அவரை ஏமாற்றக்கூடாது என்ற அல்லாஹ்வின் அச்சம் இருக்குமானால், ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 நபர்கள் சேர்ந்து நியாயமாக கூட்டு வியாபாரம் செய்வார்களேயானால் அந்த 2 நபர்களுக்கு உதவி செய்கின்ற நான் 3ஆமவனாக நான் அங்க பார்ட்னரா இருக்கேன். 3ஆவதா யார் இருக்கேன், நான் இருக்கிறேன். ஆனால் 2 நபர்களை ஒருத்தர் யாரையாவது ஏமாத்தலான்ற எண்ணம் வந்துச்சு, நான் அங்க இருந்து போயிடுறேன். அல்லாஹ் ஏன் கூட இருக்கான், அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. அவர்கள் போட்ட காசை என்ன செய்யறது, வளத்தை ஏற்படுத்தி வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு நான் உதவுவேன். ஆனா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஏமாத்த ஆரம்பிச்சாங்க, நான் போயிடும். அல்லாஹ் எங்கிருந்து போறேன்னு சொல்றானோ அடுத்து அங்க யார் வந்துருவா, சைத்தான் வந்துருவான். இவர் அவரை ஏமாத்தலான்னு பார்ப்பாரு, நினைச்சுக்கிட்டு இவர் பெருசா லாபம் எடுக்கலாம், அதுவும் நஷ்டமாகும், இவருக்கும் நஷ்டமாகும். கடைசியில இழுத்து மூட வேண்டியதுதான் கடையை. இப்படி கண்டிப்பா ஆயிடும். ஆனால் நியாயமாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கிறான்னு வருது. கணியத்துக்குரிய சட்டங்கள் மிக விசாலமான சட்டங்கள். கடைசியாக ஒரு சின்ன செய்தியை சொல்லி முடிக்கிறேன். தயவு செய்து அல்லாஹுக்காக வேண்டி காசு வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி யார்ட்டையாவது கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த இஸ்லாமியர்கள் பாவங்க, என்ன தெரியுமா, வட்டி இல்லைன்னு கொண்டு போய் காசு கொடுத்துருவாங்க. வட்டி ஆறாம அப்படின்னு உடனே ஷரியத்தை பார்க்கறது இல்லை. அவன் சொல்லக்கூடிய கூட்டு வியாபாரம் செல்லுபடி ஆகுமா, ஏமாத்துக்காரனா இல்லையா, இவ்வளோ லாபம் தரேன்றானே, இவ்வளோ லாபம் தர முடியுமா, அவன் காசை போட்டு அவனே உழைச்சி கூட என்ன செய்ய முடியல, 100க்கு 5 ரூபா சம்பாதிக்க முடியல. நம்ம காசை வாங்கி அவர் உழைப்பாராம், அவர் நமக்கு 100க்கு 20 ரூபா கொடுப்பாராம். எப்படிங்க நம்ப முடியுது? 100க்கு 18 கொடுப்பாராம், 100க்கு 10 கொடுப்பாராம். அதுல அவர் வேற லாபம் எடுத்துப்பாராம். அவர் லாபம் எடுத்துக்கிட்டு தான் என்ன செய்வாராம், நீங்க 1 லட்சத்தை கொடுங்க, மாசம் மாசம் உங்களுக்கு 10,000. தயவு செஞ்சு நம்பாதீங்க. தயவு செஞ்சு நல்ல உலமாக்கள்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி இருக்கு, செல்லுபடியுமா ஆகுமா ஆகாதா. தயவு செஞ்சு எங்கேயும் இப்ப இந்த காலம் இருக்க இந்த அமானிதத்தை பேணறதெல்லாம் அப்பவே சொல்றாங்க. புகாரில இருக்கு, புகாரி இமாம் பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்க தெரியுங்களா, அமானிதம் அத்தை பேண்டது ஆளே இல்லாம போயிட்டாங்க. புகாரில இருக்கு. அமானிதத்தை பேணக்கூடியவரா அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காருங்க, இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரு கரெக்டா அப்படின்னு பேசக்கூடிய காலம் வந்து விட்டது என்று புகாரில இருக்கு. எப்ப அந்த காலத்துல, இப்ப இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. அதனால தயவு செஞ்சு யார்ட்டையும் கொண்டு போய் நீங்களே எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைங்க. இல்லையா அதை ரொம்ப உஷாரா ரொம்ப பேணிக்கையாக ஷரியத்தினுடைய 100% கூட பின்வாங்காத இருக்கக்கூடிய. இன்னொன்று நீங்க விளங்கிக்கணும், சில பேர் ஷரியத் ரீதியா நாங்க ஷேர் பண்றது கூடுன்னு சொல்லுவாங்க. சில மதசாலை அவங்க சொல்லக்கூடிய நிபந்தனைகளை கொண்டு போய் எந்த மதசாலை கொடுத்து இது கூடுமான்னு கேட்டா என்னன்னு சொல்லுவாங்க, சொல்லுங்க, கூடுன்னு சொல்லுவாங்க. மதரசால ஃபத்வாவே கூடுன்னு சொல்லிடுவாங்க. ஏன் கூடுன்னு சொல்றாங்கன்னா அவங்க எழுதி கொடுத்தது அப்படி இருக்கு, இப்படியா இப்படியா இப்படிலாம் இருந்தா கூடுன்னு சொல்லுவாங்க. எழுதி கொடுத்துருக்கான், அப்படி அவன் செயல்படுவானா? உதாரணத்துக்கு பாருங்க, ஒன்று சொல்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிட்டாங்கன்னு அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் ரத்தத்தை தடவி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க,
மூத்தா போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அவங்க அந்த கம்பெனி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஜாலங்களை பார்த்தா கூடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அடையாளத்தை பார்க்கணுமா இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அடையாளத்தை பார்த்தாங்க. மௌத்தா போயிட்டான் என் பிள்ளைன்றாங்க, ரத்தம் இருக்குன்றாங்க, ட்ரெஸ் புத்தம் புதுசு கிளியாம இருக்கேன்னு பார்த்தாங்க. அதனால சொல்ல விதமின் கதிவு, இது பொய்யான ரத்தம்னாங்க. இவன் சொல்றதெல்லாம் அப்படி பார்த்தா பக்காவா தெரியும். இவ்வளவு லாபம் கொடுக்குறேன்டானே எப்படி கொடுப்பான்? எந்த பிசினஸ்ல அப்படி போடுறான்? நம்மளே நின்று செஞ்சா கூட அவளை சம்பாதிக்க முடியாத இந்த புத்தி வேணுமா இல்லையா? எனவே கண்ணியத்திற்குரியவர், இந்த காலம் எப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாத்தி பிழைக்கலான்னு தெரியக்கூடிய காலம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிட பாருங்க. நமக்கெல்லாம் தெரியும், முல்லான்னு ஒருத்தர் இருந்தாரா இல்லையே தெரியல, நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா முல்லா கதை? அந்த முல்லா கிட்ட ஒருத்தர் பார்ட்னர் போடுறாரு. அந்த ரொம்ப உஷாரான ஆள். யாரு? இந்த பார்ட்னரை செஞ்சாலும் பயங்கர உஷாரு. இடத்த கொடுத்து, முல்லா நீ இந்த இடத்துல உழைக்கணும், விவசாயம் செய்யணும், விளைஞ்சிங்களா, வரக்கூடிய விளைச்சல்ல பாதி பாதி எடுத்துக்கலான்னு சொல்லி இடத்த கொடுத்துட்டு முல்லா கிட்ட சொல்றாரு, முல்லா பாரு, மேல விளையிறதெல்லாம் நான் எடுத்துப்பேன், பூமி கீழே விளையிறதெல்லாம் நீ எடுத்துக்க, உனக்கு பாதி எனக்கு பாதி, கீழே உள்ளது உனக்கு, மேல உள்ளது எனக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. இவ்வளவு உஷாரான ஆளு. முல்லா அதை விட உஷார் இல்ல, கிழங்கா போட்டார். உருளைக்கிழங்கு, ஆழ்வழி கிழங்கு எல்லாம் போட்டாரு. அறுவடை வந்துச்சு, வந்து நின்றாரு, மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்க பார்த்து எல்லாத்தையும் வெட்டி தூக்கி கடைச்சிட்டு கிழங்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. இவன் பார்த்தான், ஆஹா அவனை ஏமாத்தலான்னு நம்மளை ஏமாத்திட்டானே. அடுத்து சொன்னாரு, அடுத்த விவசாயம் எப்படின்னா கீழே இருக்குது ஃபுல்லா எனக்கு, மேல இருக்க உனக்குன்னாரு. சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, டோட்டரி அப்படின்னு நெல், கோதுமை, இப்படி பயிர். அடுத்த வாட்டி அறுவடையில பார்த்தாரு, முல்லா மேல இருக்கிறத ஃபுல்லா எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிறத தூக்கி கடைச்சிட்டு போயிட்டாரு. இப்படித்தான் நடக்கும். ஏமாத்தலான்னா ஏமாந்துடும். எனவே இந்த ஷேர்ல ஹீர்ல சேர்ந்து தயவு செஞ்சு ஏமாத்திடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதிகமான நபர்கள் ஏமாற்றக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள், நியாயமாக இருப்பவர்கள் கலீலுன், மிக குறைவு, மிக குறைவு. அவர்களை பார்க்க முடியாது இந்த காலத்தில். எனவே அல்லாஹு தஆலா நம்முடைய தீர்ப்புகள், நம்முடைய வியாபாரங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா நீதமானதாக அல்லாஹ் ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பள்ளியில்